சோனா, நம்ம ரெண்டு பேருடைய காதல் ரகசியத்தை என் ஃப்ரெண்ட் ராசப்பாட்டை போட்டு உடைச்சிட்டேன். அவனும் ஓகேன்ட்டான். அடுத்து அவனுடைய தலைமையில நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் தான். இந்த ஸ்வீட் இல்லீங்க, வேண்டாம். இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இல்ல. ஏமா இந்த வயசுல உனக்கு சக்கரை வையாதியா? அதுக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பொல்லாத அம்மா அப்பா? என்னைய பாக்குறப்ப எல்லாம் உன் மனசுக்குள்ள கோடி பட்டாம்பூச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு குதிச்சு குதிச்சு சொன்னியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? ஊட்டியை விட நீ அழகா இருக்கேன்னு நான் சொன்னப்ப எல்லாம் பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உம்மா கொடுக்கிற சாக்குல என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? கடைசியா சொல்றேன், டப்பாங்குத்து ஆடுற எனக்கு, பரதநாட்டியம் ஆடுற உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் தீரும் தீரும். நடத்தி காட்டுறேன். கூப்பிட்டியா? ஓகே. ராமா ராமா ராமா, என்னப்பா திடீர்னு ராமாராமன் எந்திரிக்கிற? கனவு பொண்ணு, கனவுல பொண்ணு. எது கனவுல பொண்ணா? அக்கா சரிதான். இனிமேல அந்த பொண்ணு கண்ணுக்குள்ளே இருப்பா. அந்த கனவுக்கு நீ தேடி லோலோலோன்னு அலைய போற. அட, ஒரு பொண்ணு கிட்ட ஒழுங்கு மரியாதையா பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, பல பொண்ணு கிட்ட பல பல வேஷத்துல தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கனே. யாரு நீயா? என்னால நம்பவே முடியலப்பா. நீ ராமனுடைய பக்தனாச்சே. ராமர் பக்தர் தான், ஆனா கனவு மட்டும் கட்ட கட்ட கனவா வருத. எனக்கு என்னமோ பொண்ணு கிட்ட மாட்டிக்கணும்னு பயமா இருக்குது. பயமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? பயமா தப்பா இருக்குது. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? பயப்படாத, பகல் கனவு பலிக்காது. பக்கு பக்குன்னு அடிக்குதே. தண்ணிய போட்டா கப்பு கப்புன்னு ஆஃப் ஆயிட்டு போகுது. என்னப்பா ராசப்பா, நீ நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் வாங்க கையெழுத்து போட போனோமே, அப்ப ஃப்ரெண்ட் ஆன. போடாங்க கொஞ்சம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சப்ப ஃப்ரெண்ட் ஆனடா. ஆனா எப்படி ஆனா? சிம்பிளா சொல்லாத, டீட்டிலா சொல்லு. ஒரு நாள் ராத்திரி சோன்னு மழை. மழை சோன்னு பேயாம நாகேஷ் கவண்டம் பண்ணி செந்தில் நான் பேய். எப்பா வேலைப்பா, எனக்கு தண்ணி அடிச்சா எல்லாமே மறந்துடுது. ராத்திரி என்ன நடந்ததுன்னு கூட காலையில ஞாபகம் இல்லை. உனக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. எப்படி? உதவி செஞ்சவங்க எல்லாத்தையும் மறந்துடலாம்ப்பா, ஆனா உதவியை அணிவிச்சவன் மறக்கலாமா? அவன் மன்னிதனா? நான் என்னடா உனக்கு போடலங்க உதவி பண்ண? நீ கிழிச்சத சொல்லல, உங்க அம்மா செஞ்ச உதவி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. தகப்பனே இல்லாத குறதறியாம ஒண்ணு வளர்த்தாங்க அம்மா. ஆனா நான் யார்? தாய் தப்ப இல்லாத ஒரு அனாதை. என்னைய அந்த குறையே தெரியாம உனக்கெனே என்னை வளர்த்தாங்களே, அந்த தெய்வ தாயை போய் நான் எங்க பார்த்தேன்? எனக்கு தாய் பாசம் இருக்குது. இப்ப தண்ணிய போட்டு எதுக்கு ஓவரா அம்மா சென்டிமெண்ட்? இல்ல ராசப்பா, அம்மா உசுரோட இருந்திருந்தா என்ன 3 வேளையும் அவங்க கையால ஆக்கி போட்டிருப்பாங்க. இந்த ஹோட்டல்ல திங்கிற கொடுமை இருந்திருக்காரு. நீ திங்கிறலே எல்லாம் நம்ம 2 பேருக்கு முடிஞ்சு போச்சு. டீனேஜ், இனிமேல் மேரேஜ். அம்மா இருந்தா ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. அத பத்தி என்னைக்காச்சும் பேசிருக்காரு? இப்ப நீ எங்க வர? உன் கூட தான் வர்றேன். ஓ, அங்க வர்றியா? நீ எங்க போனாலும் வருவேன். சார், டைம் என்ன சார்? டைமா? நீ தான் கையில வாட்ச் கட்டி இருக்கீல்ல, அதுல பாத்துக்கிற வேண்டியதானே? பாக்குறதுக்கு தானே நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரமேஷ் லாட்ஜ்ல போலீஸ்க்கு அடிக்கடி மாமல் கொடுக்கறாங்களாம். அதனால அங்க ரைடே நடக்காது சார். ரைடு நடக்காது, நாங்களும் பின்னாடி நடக்க மாட்டோம். ஏமா, ஏதோ தம் அடிச்சுட்டு 2 பேரும் தண்ணிய போட்டுருக்கிறதுனால இவனை பார்த்தா கேப் மாதிரி என்ன பார்த்தா மொல்ல மாதிரி உனக்கு தோணு. ஆனா இந்த தம்மு தண்ணி இதோட மேட்ரு ஓவரு. அதை தாண்டி 3வது ஒரு பிரச்சனைக்கு நாங்க வரவே மாட்டோம் தாயி. பெரிய கும்பிடு. அதனால எங்களை வாழ விடுதா. இந்த ஜென்மங்கள எப்பதான் திருந்த போதும். இப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை பார்க்க முடியுமா? ஏப்பா என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா? இதுக்கு தான் சொல்றது, சட்டு புட்டுன்னு ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்படி சோடியோட போகும். கேக்குறியா நீ? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆனோம்னா இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்து வச்ச கற்பு என்ன ஆகும்? மிஸ்ஸே ஆகாது. எதை வச்சு சொல்ற? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் ஒருத்தியோட தான் வாழணும். கட்டினா ஒரு பொண்டாடி தான் கட்டினா ராமர் மாதிரின்னு. நான் ராமர் பக்தர்மா, ராமர் பக்தர். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் அமையல. சரி, என்ன மாதிரிதான் அமையன்னு நினைக்கிற நீ? ஏப்பு ராசப்பு, எனக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும், அப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு வக்கனையா பாண்டிய. உனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டியாரா நீ? என்னப்பா அது? சரி சொல்லி தொலை. கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. ஒன்னா அங்க பேசல, இங்க பேசுறேன். உன்கிட்டே சொல்றேன், நீ இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு கனவுதான் காண்ட. ஆனா எனக்கு உண்மையிலே சிக்கிருச்சு. ஆள் எப்படி இருப்பா தெரியுமா?
இங்கிலீஷ் பட கதாநாயகி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் அப்படியே கம்பா விட 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 இருப்பா பாத்தியா, அந்த மாதிரி. ராசப்பா ராசப்பா ஜப்பா, நான் எவ்வளவு ஃபீலிங்கோட வந்துகிட்டு இருக்கேன், நீங்க ஜாலியா குண்டு விளையாண்டுட்டு இருக்கேப்பா. எவனோ முன்பின் தெரியாத மூணாவது மனுஷனுடைய ஃபீலிங் எல்லாம் நம்ம கண்டுக்க முடியாதுமா. இது பிகாஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், கலர்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல். இதப்பா, நான் இப்ப எத்தனை புண்ணு அடிச்சாலும் என் மனசுல இருக்க வேதனையும் சோகமும் தீர்ற மாதிரி இல்ல. என்ன சோகம்? எப்பா நான் காதலிச்ச பொண்ணு என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கைய விரிச்சுட்டாப்பா. உன்னை நேர்ல பாத்துட்டாளா? பார்க்காம லவ் பண்ணா இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அவங்க ஆத்தாப்பே நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறாங்க. ஓஹோ, உன்னை பத்தி நல்லா விசாரிச்சாங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்டுங்கிறத விசாரிச்சுட்டாங்க. அது ஒண்ணு பத்தாது. எப்பா நீதாப்பா எனக்கு எப்படியாச்சும் ஐடியா கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பா. முறப்புறான பொண்ணு கிட்ட தலைமாட்டிக்கிறாங்கப்பா. நாளைக்கு காலையில 2 பேரும் அவளை கடத்துறோம், தாலி கட்டுறோம். கடத்துறோம், கட்டுறேன். 2க்கு ரோம் போடப்படாது. இந்த தெருதானே? இதே தெருவுதான். எத்தனை நம்பர் வீடு? 10ஆம் நம்பர் வீடு. எத்தனை மணிக்கு வெளியே? 10:10க்கு பரதநாட்டியம் பழகுறதுக்காக வெளியே வருவா. அப்ப கோடி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிது. ஆமா ராசப்பா, கடத்தும் போது கண்ணா முன்னான்னு கத்தி ஊரை கூப்பிட்டானா என்ன பண்ணுவ? எப்படி கடத்த போற? என்னப்பா மயக்க மருந்து. அட தூ. ஏப்பா எத்தனை வருஷமா தான் இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டீங்களா நீங்க? எத்தனை வருஷமா வேப்பங்குச்சிலேயே பல் விளக்குறாங்க, ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக விளக்கு மாத்திரையா விளக்குறாங்க. ஏன் வேப்பங்குச்சில இருந்து இன்னைக்கு பேஸ்ட் பிரஸுக்கு வரலையா? இந்தப்பா, நாடு டெவலப் ஆகி எத்தனையோ வருஷமாச்சுப்பா. கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் இருந்து கடத்தலுக்கு தவிர வழியே கிடைக்கவில்லையா? காலம் கடந்து விட்டது, கம்ப்யூட்டர்கள் பிறந்து விட்டது, கட்டாந்தரையிலே கட்டடங்கள் முளைத்து விட்டது, இன்டர்நெட்டும் இமெயிலும் இமய முதல் குமரி வரை பரவி விட்ட அந்த காலத்திலே நான் கேட்கிறேன். நான் அப்படித்தாண்டி செய்வேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், என்னால உன்னை எதுவும் செய்ய முடியும். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே பின்வாசல் வழியா 2ஆம் தரமா வந்தவ தானே நீ. வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவை கொன்னுட்ட, இப்ப எங்க அப்பாவை கொன்னுட்ட. சந்தோஷம் தானே உனக்கு? உங்க அம்மா அப்பா செத்ததுக்கு நானா காரணம்? அது அவங்க விதி. அது விதினா எங்க அப்பாவோட கவர்மெண்ட் வேலை எனக்கு வராம சதி பண்ணியே, அது என்ன? உங்க அப்பா எனக்கு கொடுத்தது ஒரு மஞ்சத்தாரியும் ஒரு புள்ளையும் தான். சொத்தா வச்சுட்டு போனாரு. நான் எப்படி பிழைக்கிறது? நல்ல வேலை, அப்பவே நாசுக்கா பேசி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது இப்ப நல்லதா போச்சு. இருந்த சொத்தை அழிச்சது நீ தானே, இப்ப வேலையை கூட புடுங்கிட்டா நான் எப்படி வாழறது? உடம்பு இருக்குல்ல, அத வச்சு பிழைச்சுக்க. சித்தி, என்னடி முறைக்கிற? உங்க அப்பா போன அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கணும். பாவம் பார்த்து விட்டேன் பாரு. நீ ஒண்ணும் பாவம் பார்க்க வேண்டாம். கீதா, நீ என்ன இன்டர்வியூக்கு போறியா? ஆமா. சோனா, ஒரு நிமிஷம் வரமா. அட பாவி, அட்டை கரியாட்டி இருக்கிற உனக்கு குமுத அட்டை படத்துல போடுற மாதிரி ஒரு ஃபிகர் செட் ஆயிருச்சா? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாமா? எப்படியாவது இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். இவகிட்ட என்ன? இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்க? மிஸ்டர், முதல்ல இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேப்பீங்க, அப்புறம் ஏன் அட்ரஸ் எங்கன்னு கேப்பீங்க, அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த Dress உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுத்துவீங்க, அப்புறம் ஐ லவ் யூ சொல்வீங்க, முடியாதுன்னு சொன்னா கிட்னாப் பண்ணுவீங்க. அதே தானுங்க. எப்படியோ அந்த அழகான காதல் ஜோடிகள் ஒண்ணு சேர்த்தாச்சு. காலாகாலத்துல இதுகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னா என்னோட கடமை முடிச்ச மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம ஆளை கொண்டு வந்துட்டா போல் இருக்கு. ராசப்பா, யார் அந்த பொண்ணு? அத வழக்கமா எல்லாரும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு கேட்பாங்க. நீ ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அது யாருன்னு கேக்குறியா? உன்னோட டாமும்மா. எது? ஏன் டாமா விளையாடுற நீ? விளையாடு நாள் நீயாடா? விஷயம் தெரியாம நீ தான் விளையாடுற. அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம உன்னை சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்க. என்ன ரோசுறியா? யார் நீங்க? என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு நான் யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம். இவனை தெரியல? உன்னை கைப்பிடிக்க போற காதலன்மா. யாரு இவனா? கைய பிடிக்க சொல்லு, செருப்பு பிஞ்சு. என்ன விளையாடுறியா? காதலிக்கும் போது காதலிப்பீங்க, கல்யாணம் பண்ணி சொன்னா கலாட்டா பண்றீங்களா? யாரு காதலிச்சது? இந்த மூஞ்சியா இது வரைக்கும் பார்த்தது? அட, பார்த்திருக்கேன்.
பாத்திருக்கேன் எங்கேயோ பாத்திருக்கேன் முதுமலை காட்டுல இதை நான் பாத்திருக்கேன். நான் வாழைப்பழம் கூட உரிச்சு வீசிருக்கேன். அடி பாவி, மாறு வேஷத்துல போய் சும்மா தொலைஞ்சிருக்கலாம். இருப்பா. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? கண்டவனா கூட்டி வந்து திட்டு வாங்கிட்டான் நீ. சத்தியமான அவளை காதலிக்கவே இல்ல. நான் அப்பவே நினைச்சேன் ஜோக்கர் மாதிரி இருக்கிற உனக்கு குயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு. நினைச்சு இல்ல, ஏன் கடத்தின? காதலுக்கு கண்ணு இல்ல நினைச்சிட்டு கடத்தினப்பா. காதலுக்கு கண்ணு இல்ல, ஓகே. கடத்துற உனக்குமா கண்ணு இல்ல? ஏன் மாத்தி கடத்திட்டு வந்த? நீ ஏன் ஆள் அடையாளம் காட்டா மயக்கம் போட்ட? மயக்கம் போட்டல, ஆமா. ஒரு சோடா வாங்கி உடைச்சு தெளிச்சு எழுப்பி கேட்டுக்கலாம்ல. என்னடா பதிலுக்கு பதில் நீ இப்ப பேசுற? கேள்வி மேல கேள்வி போட்டா பதில் மேல பதில் சொல்லிட்டாரு. ஏய், என்ன 2 பேரும் சண்டை போட்டு சமாளிக்க பாக்குறீங்களா? அம்மா, ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. தயவு பண்ணி உன் வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. எது சின்ன குழப்பம்? ஒரு பொண்ணை கடத்தினதுனாலதான் ராமாயணமே உருவாச்சு தெரியுமா? ஒரு சின்ன கரெக்ஷன். ராமாயணத்துல பொண்ணை கடத்துறது ராவணன். அவனுக்கு 10 தலை. இவன் ராமே ஒரே தலை. அந்த ராமனுடைய பக்தன். ஆமாமா, ராமாயணத்திலும் கூட ராமர் சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு குரங்குக்கு உதவி செய்ய போய் தான் அவருக்கு கெட்ட பேர் வந்தது. அதே மாதிரி நான் இந்த மத்தவங்க முன்னால நண்பனை குரங்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. இது பாருமா, ஏதோ தெரியாதனமா ஆளை மாத்தி கடத்திட்டோம். நீ அப்படியே வந்தேனா ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். புறப்படுதாய், கிளம்பு. அப்பா சரியான அதாத்துக்காரியா இருக்காப்பாவ. அப்படி ரொம்ப அமைதியான பொண்ணு இல்ல? ஐயோ, வீட்டுக்கு போக முடியாதே. சித்தி விரட்டி விட்டுட்டா. ஹாஸ்டல்ல தங்கணும்னா பணம் வேணும். இவனுங்களை பார்த்தா இழிச்ச வாயினுங்க மாதிரி தெரியுது. இவனுங்களை மிரட்டி இங்கேயே தங்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கீதா, நடிடி நடி, ஓவர் ஆக்ட் பண்ணு, ஒர்க் அவுட் ஆயிடும். மணி 8 ஆச்சுப்பா, சங்கு ஊதிட்டாங்க. சங்கிலப்பா, போன முன்ன அழுதுகிட்டு இருக்காப்பா, அதான் சங்கு மாதிரி கேக்குது. ஏமா அழுகுற? அப்பா, சிச்சி, அட்ரஸ் எதுவும் தொலைச்சு விட்டியா? அப்புறம் எதுக்கு அழுகுற? நீங்க காலையில என்ன கடத்துனீங்க, இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்தேன்னு வீட்டுல கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அக்கம் பக்கத்துல என் கருப்பை பத்தி என்ன நினைப்பாங்க? அவனை கொடுத்தா கருப்பா இருக்கிறான். ஏன் யாராச்சும் ஏதாச்சும் நினைக்கிறாங்களா? புரியாம பேசுறேன். எந்த கருப்பு வேற, எந்த கருப்பு வேற? அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, அக்கம் பக்கத்தை பத்தி நாங்க கவலை பண்ணோம். அசோ, ஏய், இப்ப எதுக்கு ஆட்டோ கூப்பிடுறீங்க? உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. நான் போக மாட்டேன். நான் இங்கதான் தங்குவேன். முடியாது, இங்க தங்க முடியாது. அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன கொடுப்ப? இளம் பெண்ணை கடத்தி கற்பழிக்க முயற்சின்னு சொல்லுவேன். முயற்சி தானே பண்ணா, இந்த அழிக்கலையே எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம்? அழிச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன். அப்ப இந்தியன் பீனல் கோட் பிரகாரம் ஐபிகோ 320, ஐபிகோ 420, ஐபிகோ 520, 420. 420. அது என்ன புதுசா இருக்கு? இப்ப புதுசா சேர்த்திருக்காங்க. இந்த செக்ஷன் பிரகாரம் உங்க 2 பேரையும் உள்ள தள்ளிட்டாங்கன்னா ஜீன்ஸ் கழட்டப்படும், சின்னதா ஒரு ட்ரவுசர் கொடுக்கப்படும். எப்பா, அவருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அடச்சி, உனக்கு பெல்ட் கழட்டப்படும், நிமித்தப்படும். கண்டா, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்ப என்ன பண்ண சொல்ற? உள்ள போ சொல்ற. ஓடி உள்ள. போமா உள்ள. ம். போ. ஹொய் ஹொய்யா, ஹொய் ஹொய்யா, ஹொய் ஹொய்யா, ஹொய் ஹொய்யா. மேடம், ம். அவகாசமா தங்கிட்டு உங்களுக்கு எப்ப சௌரியமா அப்ப புறப்பட்டு போங்க. ம், சரி. எங்களை வெளிய துரத்தாம இருந்தா சரி. ஐயோ, நான் உங்களெல்லாம் வெளியில துரத்த மாட்டேன். ஆனா அப்பப்ப சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லுவேன். சரியா? செய்கிறேன். இப்ப எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட வேணும். பசிக்குதா? காசு கூட வாங்கிட்டு வர்றேன். காசா? என்ன லூசு மாதிரி பேசுற? என்ன கடத்திட்டு வந்துட்டு என்கிட்ட காசு அழாதீங்க. காசெல்லாம் வேண்டாம். நீங்க வழக்கமா நைட்ல என்ன சாப்பிடுவீங்க? வழக்கமா நீங்க நைட்ல என்ன சாப்பிடுவீங்க? அங்க பெருசா தயிர் சாதம், இடியாப்பம், பாயா, சப்பாத்தி, புரோட்டா, காடை, கவுதாரி, அவசாரி, முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி, மூதேவி, சீனி, என்னது இது? முட்டை பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவான். சரி, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வாங்க. ஏண்டா, நம்ம வழக்கமா ஆளுக்கு 2 தயிர் சாதம் தான்டா சாப்பிடுவோம். இல்லப்பா, பந்தா காட்டுறக்காண்டி ஒரு பிச்சை போட்டேன். பாக்கெட் பிஞ்சு போகும்ல. பசிக்குது, சீக்கிரம் போங்கடா. மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணா இருக்குமோ? ஐயோ, ராசப்பா, ராசப்பா, இங்க வாப்பா. ஆமா, இங்க சுடுதண்ணி காயப்படுதுன்னு யார் பார்த்தா? நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஏய், நான் வாங்கிட்டு வந்த சோப்பு ஷாம்புல காணப்பா. நான் தான் எடுத்தேன். ஐயோ அம்மா, ஏப்பா ரொம்ப அவசரமா? ரொம்ப அர்ஜென்டா இருக்குப்பா. நேத்து இந்த TNT 4252 சைலன்சர் பைப் ரெடி பண்ண சொன்ன, பண்ணிட்டியா? ஏன் சைலன்சரே இங்க பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த வண்டியில இருக்க சைலன்சரை பத்தி நான் கவலை பண்ணுமா? அம்மா, முட்டுதே, போகுதே, முணங்குதே. அந்த பேப்பரை கொஞ்சம் கொடு. இதெல்லாம் வெள்ளக்காரன் யூஸ் பண்றதுப்பா. நம்ம பி இண்டியன் பை இண்டியன், நமக்கு தண்ணி தான் லாய்க்கு.
தலைப்பு செய்தியை பாத்துறையா. நீ தலபோற அவசரத்துல இருக்கிறப்பா. ஏய், ஏன் சட்டை காடுப்பா? நான் போட்டுட்டு இருக்கேன். மேல அவன் ஜட்டு கீழே ஏன் பேண்ட் சரியா தான் சேர்ந்திருக்கு. பொம்பளை மேல கை வைக்கிற? பொம்பளை மேல கை வைக்கலாமா? என் பேண்ட் பாக்கெட்ல பீடி கட்டு இருக்கு. அது இருந்தா தான் நான் கக்கிஸ் போக முடியும். எடு எடு சீக்கிரம் எடு. கடமட கடமட சத்தம் கேக்குது. இப்ப நான் எது விளாவரியா பேசுற மாதிரி இல்ல. எல்லாம் முடிச்சு பேசு. நல்ல வேளை பீடி கட்டு. ஆஹா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட சட்டை பாக்கெட்டுக்குள்ள சிகரெட் வச்சிருந்தா. அப்பா, பேண்ட் ஷர்ட் குள்ள பொட்டி கடைய வச்சிருக்கானுங்க. எப்ப பச்சத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சு ஓவரா குளிருதே. எங்க பாட்டில காணா? என்ன பாரு வேற கட்ட மாதிரி வர. பச்சை தண்ணி பட்டி அரைச்சு போச்சு. நீ வெயில போட்டு தான் பெரட்டி எடுக்கணும். ஆமா, நேத்து பிராந்தி பாட்டில நம்ம சாப்பிட்டது போக மிச்ச சரக்கு வச்சிருந்தேன். நீ பாத்தியாப்பா? அடி பாவி, பிராந்தி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா நீ? போரு. காலையில எவனோ ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தா குளிர்துன்னு சொன்னா அந்த பாட்டில் எடுத்து போட்டுட்டேன். ஊட்டிக்கு ஏத்த பிச்சைன்னு பாராட்டிட்டு போனா. ஓ, பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போட்டுருக்க. எஸ், இது பாரு, எனக்கு Dress வாங்குறதுக்கு பணம் வேணும். அப்படியே வேலை தேடி போக ஆட்டோக்கு காசு வேணும். வேலைப்பா ரசப்பா, காசு கொடுங்கப்பா.